Hey, hi, hello guys, welcome back. So, இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த அமேசான் டேட் இந்தியன் சேலில் வந்து இந்த ரெட்மி 9 மொபைலை வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ, இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இந்த மொபைலோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்கள் நிபிடெக் நிதிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா நம்ம லுக் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷில் வந்து இவங்க மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஃபோன் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஈவன் கேஸ் போடாமல் பிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பில்ட் அண்ட் வெயிட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஃபுல்லாகவே அவங்க பிளாஸ்டிக்கால் தான் மேட் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 194 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 194 கிராம்ஸ் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கையில் பிடிக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோ வெயிட்டான ஃபோன் மாதிரியே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 6.53 இன்ச்சுக்கான HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IPS LCD பேனல் தான். இந்த ஃபோனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவில் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் பிரைட்னஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து நம்மளுக்கு 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டோரில் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, சூப்பராக இருக்குது. அவுட்டோரில் கொஞ்சம் வெயிலில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை வந்து அமேசான் ப்ரைம்லேயோ வீடியோ பார்க்குறீங்கன்னா நல்லாவே இந்த மொபைலில் பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்மளுக்கு P2iக்கான நானோ கட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக வந்து தண்ணியோ இல்லை மழையோ பட்டுச்சுன்னா இந்த மொபைலுக்கு எதுவும் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இந்த மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. அதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெடிகேட்டட் SD கார்டு போட்டுக்கலாம். அதாவது வந்து 2 சிம் ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து IR பிளாஸ்டர் வந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாட்டம்லன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க, USB போர்ட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்யூரிட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் லாக்கும் இருக்குது. இது 2 செக்யூரிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் OSன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நம்மளுக்கு Android 10 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெட்மியோட MIUI 12.0 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ MIUI 12 கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்லீக்காகவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மி மொபைலுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதில் வந்து ஆட்ஸ் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனை பூட் அப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேஸ் எமோஜின்னு சொல்லிட்டு இவங்களோட ஓன் கீபேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா பூட் அப் பண்ணும்போதே அது காட்டும். ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த கீபோர்டு வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜிபோர்டு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 10 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நமக்கு மைக்ரோ USBக்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹெவி யூசர்னா உங்களுக்கு அசால்ட்டாக இந்த ஃபோன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே தாங்கிடும். ஒரு நாள் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% வந்து ரிமைனிங் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மாட்ரேட் யூசருங்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக இந்த மொபைல் வந்து 1.5 நாளைக்கு மேலேயே உங்களுக்கு வந்து பேட்டரி நல்லாவே தாங்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து நம்மளுக்கு மீடியாடெக்கோட Helio G35 ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் இன்ஜின் கேமிங் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண சிப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிப் இதில் இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு மாட்ரேட்டான கேம்ஸ்லாம் எல்லாமே விளையாட முடியும். கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் வந்து உங்களால் இந்த மொபைலில் விளையாட முடியும். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து இந்த மொபைலில் கொடுத்தனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Wi-Fi 5க்கான சப்போர்ட்டும் இருக்குது, ப்ளூடூத் 5க்கான சப்போர்ட்டுமே இந்த மொபைலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சார் ரேட்டிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெட்மிலேயே இந்த மொபைலுக்கு தான் ரொம்ப கம்மியான சார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.506 வாட்ஸ் பர் கேஜி தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பாடின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 0.833 வாட் பர் கேஜி தான் இந்த மொபைல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சார் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறது இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நம்மளுக்கு டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அண்ட் இன்னொரு வந்து எம்டியாக ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 4 கேமரா செட்டப் இந்த ஃபோனில் இருக்கிற மாதிரி தெரியும்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவோட சாம்பிள்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த மொபைலில் கேமரா ஆப்பை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிம்மாக தான் தெரியுது. ஆனால் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு வரக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இதை வந்து நீங்கள் லேப்டாப்லேயே இல்லைனா ஒரு சிஸ்டத்துலேயோ போட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்க குவாலிட்டியோட அந்த சிஸ்டத்தில் வந்து குவாலிட்டி ரொம்பவே நல்லா தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு கேமரா டு ஏபிஐக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா Y1 L3க்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மொபைலில் வந்து அவங்க HD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ரோம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 64GB வேரியண்ட் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8800 சொல்லிட்டு அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. போன அமேசான் சேலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி இந்த மொபைலை வந்து நான் வந்து 7500 சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே 2 எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கு கொஞ்சம் ரேம் அதிகமாக வேணும், இன்டர்னல் அதிகமாக வேணும்னா இந்த ரெட்மி கம்பெனிலே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலையும் இப்போ லைட்டாக அப்கிரேட் பண்ணி Redmi 9 ஆக்டிவ்னு சொல்லிட்டு இந்த மொபைலை வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த Redmi 9 அண்ட் Redmi 9 ஆக்டிவ்க்கான 2 மொபைலுக்கான லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேணால் அந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட இந்த மொபைலை வாங்கிக்கலாம். ஸோ இந்த மொபைலை வந்து நம்ம மெயினாக யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜ் படிக்கிறவங்க இப்போ ஆன்லைன் கிளாஸ் என்ன அட்டன் பண்ணணும்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல சாய்ஸாகவே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன வயசானவங்க இருந்தாங்க, ஒரு டச் ஃபோன் தான் மினிமம் பட்ஜெட்டில் வாங்கி கொடுக்கணும்னா இந்த மொபைல் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதோட நீங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா வந்து ஒரு மொபைல் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் நெபுடெக் நிதிஷ் சைனிங் அவுட். பாய்.